கோடீஸ்வரர்கள்ல 88% பேரு டெய்லி குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, இது அதிர்ஷ்டம் இல்ல, இது ஒரு பழக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம சாதாரண மனுஷங்கள கூட அசாதாரணமான உயரத்துக்கு கொண்டு போற அந்த தினசரி பழக்கங்களை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா அவங்க மட்டும் எப்படி இவ்ளோ வித்தியாசமா இருக்காங்க? அவங்களோட நேரத்தையும் சிந்தனையையும் செயல்களையும் எது வழி நடத்துது? வாங்க அந்த ரகசியத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். வெற்றிங்கிறது ஒரே நாள்ல அடிக்கிற ஜாக்பாட் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் நாம வைக்கிற சின்ன சின்ன செங்கற்களால கட்டுற ஒரு பெரிய கோட்டை மாதிரி. இந்த பழக்கங்கள் தான் அந்த கோட்டைக்கு அஸ்திவாரமே. சரி வாங்க, முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நாளோட வெற்றி அது எப்படி ஆரம்பிக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. கோடீஸ்வரர்கள் தங்களோட நாளை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியம். பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் அதிகாலை 5 இல்லனா 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த அதிகாலை அமைதி இருக்கே, அதுனா அவங்களோட சூப்பர் பவர். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அந்த நேரத்துல அவங்க மனசு அப்படியே கிறிஸ்டல் மாதிரி தெளிவா இருக்கும். அடுத்து அவங்க ஒருபோதும் பிளான் பண்ணாம ஒரு நாளை ஆரம்பிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு என்ன சாதிக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த வரி வெறும் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி மட்டும் சொல்லலங்க. உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்கணும்னு சொல்லுது. உங்க நேரத்துக்கு நீங்க தான் பாஸ், இல்லனா வேற யாராவது அவங்களுக்காக உங்க நேரத்தை யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஒரு பழக்கம் உங்க ப்ரொடக்டிவிட்டியை பல மடங்கு அதிகமாக்கும் பாருங்க. அடுத்து என்ன? வெறும் உடம்பு மட்டும் உழைச்சா போதுமா? சான்ஸே இல்ல. மனசோட கூர்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா இதுதான் அவங்களோட உண்மையான சொத்தே. கோடீஸ்வரர்கள் தினமும் படிக்கிறாங்க. ஆனா அவங்க படிக்கிற விதம் வேற. அவங்க சும்மா டைம் பாஸுக்காக நாவல்களை படிக்கிறதில்ல. தங்களை வளர்த்துக்கிற புத்தகங்களை தேடி தேடி படிக்கிறாங்க. பிசினஸ், ஃபினான்ஸ், சைக்காலஜி இந்த மாதிரி டாபிக்ஸ் அவங்க மனசை இன்னும் பெருசாக்கி கோடிகளை சம்பாதிக்க புது புது ஐடியாக்களை உருவாக்குது. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையே புரட்டி போட்ட உங்க பார்வையை மாத்தின ஒரு புத்தகம் எது? தயங்காம உங்க பதில்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நாம எல்லாரும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கத்துக்கலாம். இதுதான் அவங்களோட இன்னொரு சூப்பர் பவர், டீப் ஒர்க். அப்படின்னா என்ன? அவங்க ஒரே நேரத்துல 10 வேலையை செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு நேரத்துல ஒரே ஒரு வேலையில முழுசா மூழ்கிடுவாங்க. இந்த தீவிரமான கவனம் சாதாரணமான வேலையை கூட அசாதாரணமான வெற்றியா மாத்திரும். இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டுங்க. நம்ம கம்யூனிட்டியில சேர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வர எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். வெற்றினா வெறும் பணம் வேலை மட்டும் இல்லைங்க. நீண்ட கால வெற்றிக்கு ஒரு வலுவான சப்போர்ட் சிஸ்டம் வேணும். அதுதான் அவங்களோட உடல் நலனும் அவங்க வச்சிருக்கிற சமூக உறவுகளும். அவங்க தினமும் உடற்பயிற்சி பண்றாங்க. அது சிம்பிளா ஒரு வாக்கிங்கா இருக்கலாம், இல்ல ஜிம்மா இருக்கலாம். ஏன்னா ஆரோக்கியமான உடம்புல தான் தெளிவான கூர்மையான மனம் இருக்கும். அதே மாதிரி அவங்க தினமும் தங்களை சுற்றி ஒரு பவர்ஃபுல்லான நெட்வொர்க் உருவாக்குறாங்க. இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நீங்க யார் கூட பழகுறீங்களோ அதுதான் உங்க வளர்ச்சியை தீர்மானிக்கும். உங்களை சுத்தி உந்துதல் உள்ள பாசிட்டிவான ஆட்களை வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் தானா வேகமா வளர்வீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க நட்பு வட்டம் உங்களை முன்னோக்கி தள்ளுதா இல்ல பின்னோக்கி இழுக்குதா? இப்போ நாம பார்க்க போறது தான் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான பகுதி. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாது, அதை சரியா நிர்வகிக்கிற கலையா அவங்க எப்படி பின்பற்றாங்கன்னு பாப்போமா? கோடீஸ்வரர்கள் பணத்தை ஒருபோதும் கண்டுக்காம விடமாட்டாங்க. அவங்க ஒரு தோட்டக்காரர் மாதிரி. தினமும் தங்களோட வரவு, செலவு, சேமிப்பு, முதலீடுன்னு எல்லாத்தையும் துல்லியமா கண்காணிப்பாங்க. ஒவ்வொரு ரூபாயும் எங்க போகுது, அது நமக்காக வேலை செய்யுதான்னு கண்டிப்பா உறுதி பண்ணிக்குவாங்க. ஆக முக்கியமான விஷயம் இதுதான். பணம் தானா வளராது. அது ஒரு குழந்தை மாதிரி. அதை நீங்க கவனிச்சு கண்காணிச்சு சரியா வழி நடத்தினா மட்டும்தான் அது உங்களுக்காக உழைச்சு உங்களை பெரிய ஆளாக்கும். இறுதியா, இதுவரைக்கும் நாம பார்த்த அத்தனை பழக்கங்களையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மாஸ்டர் பழக்கம் இருக்கு. இதுதான் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கான திறவுகோல். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்டயே இந்த 3 கேள்விகளை கேட்டுப்பாங்க. இது அவங்க செஞ்ச தப்புல கத்துக்கவும், வெற்றிகளை கொண்டாடவும், அடுத்த நாளுக்கு தெளிவா தயாராகவும் உதவுது. இந்த தினசரி சுய பரிசோதனை தான் அவங்கள ஒவ்வொரு நாளும் 1% பெட்டரா மாத்துது. வாங்க நம்ம இந்த கம்யூனிட்டில ஒருத்தருக்கு ஒருத்தர் உத்வேகமா இருப்போம். இந்த 3 கேள்விகள்ல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு உங்க பதில் என்னவா இருக்கும்னு கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. உங்க பதில படிக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த முழு ஆய்வோட இறுதியில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சக்தி வாய்ந்த உண்மை இதுதான். வெற்றிங்கிறது யாருக்கும் பிறப்பால வர்றதில்ல.
அது ஒரு கரடு முரடான பாறையை செதுக்கி ஒரு அழகான சிலையா மாத்துற மாதிரி தினசரி ஒழுக்கம் சரியான பழக்க வழக்கங்களால உருவாக்கப்படுது. அதனால உங்க வாழ்க்கைய மாத்தணும்னா பெரிய பாய்ச்சல்களை பத்தி யோசிக்காதீங்க. உங்க சின்ன தினசரி பழக்கங்களை மாத்துறதுல கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்க மொத்த எதிர்காலத்தையும் மாத்த போற சக்தி. இந்த கேள்வி உங்களுக்கு தான். இந்த பழக்கங்கள்ல ஏதாவது ஒண்ண இன்னிக்கே ஆரம்பிக்க நீங்க தயாரா? அந்த முதல் அடிதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கைங்கிறது தொடங்குறதுல தான் இருக்கு. இந்த ஆய்வு உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். இது மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவல்களை பெற லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. உங்க வெற்றி பயணத்துல அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.